So hi and hello everyone, welcome to Future Vision Study Center. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 6ல பார்ட் 3 தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த பார்ட்ல வந்து வாட் இஸ் இன்டெலிஜென்ட் அண்ட் வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் இன்டெலிஜென்ட் அண்ட் வாட் இஸ் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அண்ட் பேசிக் தியரிஸ் லைக் சிங்கிள் ஃபேக்டர் தியரி, டூ ஃபேக்டர் தியரி, குரூப் ஃபேக்டர் தியரி, ட்ரையாக்கிக் தியரி, மல்டி ஃபேக்டர் தியரி, கில்ஃபோலுடைய ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டெலிஜென்ட், கார்னருடைய மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ், இது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இஃப் டைம் பர்சிட்ஸ் இமோஷனல் இன்டெலிஜென்ஸும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்டெலிஜென்ஸ் அப்படின்றத வந்து தரோவாக வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து நான் அதை கொடுக்க போகிறேன். யூ ஜஸ்ட் லிசன் இட். ஓகே. ஸோ வாட் இஸ் இன்டெலிஜென்ட் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஸோ இன்டெலிஜென்ஸ், வாட் இஸ் இன்டெலிஜென்ஸ், நுண்ணறிவு என்றால் என்ன? Intelligence is the ability to learn, reason, solve problems and adapt new situations. Okay, ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு அதை ரீசனை ஏன் நம்ம லேர்ன் பண்ணுறோன்னு ரீசனை வந்து தெரிஞ்சுக்கிறது, அதை வச்சு டே டு டே லைஃப்பில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறது அண்ட் அடாப்ட் எனி நியூ சுச்சுவேஷன். ஸோ எந்த நியூ சுச்சுவேஷனில் வர எந்த ஒரு ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணுற ஸ்கில்லை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நுண்ணறிவு என்பது கற்றல், காரணப்படுத்துதல், பிரச்சனைகளை தீர்த்தல் மற்றும் புதிய சூழல்களுக்கு தழுவும் திறன் அப்படின்றது தான் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அண்ட் இட் இஸ் அ கீ ஆட்ரிபியூட் இன் அகாடமிக் அண்ட் லைஃப் சக்ஸஸ். ஓகே, ஸோ இது வந்து கல்வி மற்றும் வாழ்க்கை நெறிக்கு ரொம்ப முக்கியமான உளவியல் அம்சம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இதனுடைய டெஃபனிஷன் வந்து நான் சொல்கிறேன். ஸோ இது இன்டெலிஜென்ஸ் இஸ் த எபிலிட்டி டு லேர்ன், ரீசன், சால்வ் ப்ராப்ளம் அண்ட் அடாப்ட் அ நியூ சுச்சுவேஷன் சொல்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்லர். ஸோ வெஸ்லர் இவருடைய டெஃபினிஷன்னா இட் இஸ் ஹைலி அக்செப்டட் டெஃபினிஷன் ஃபார் இன்டெலிஜென்ஸ். ஓகேங்களா? ஸோ இது போக நம்மளுக்கு இன்னொரு பர்சன் வந்து சொல்கிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்பிரட் ஃபீனே அப்படின்னு ஒரு ஆள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் இன்டெலிஜென்ஸ்ன்றதை பொறுத்த வரைக்கும் ஆல்பிரட், இன்டெலிஜென்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி ரெண்டுலையுமே வந்து ஆல்பிரட் ஃபீனே வந்து வருவார். ஸோ இவர் வந்து ரொம்ப முக்கியம் இன்டெலிஜென்ஸ் அண்ட் பர்சனாலிட்டியை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்பிரட் ஃபீனே என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஸோ புரிந்து கொள்ளல், அண்டர்ஸ்டாண்டிங், புதுமை புனைதல், கிரியேட்டிவிட்டி, தொடங்கிய செயலை தொடர்ந்து முடித்தல், பெர்சிஸ்டன்சி, தனது நடத்தையில் உள்ள குறைபாடுகளை தானே உணர்தல், ஸோ ஃபீட்பேக் போன்ற கூறுகள் நுண்ணறிவினுள் அடங்கி இருக்கும் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா ஆல்பிரட் ஃபீனே. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான டெஃபினிஷன் ஃபார் இன்டெலிஜென்ஸ். ஸோ இன்டெலிஜென்ஸ் இஸ் த எபிலிட்டி டு லேர்ன், ரீசன், சால்வ் ப்ராப்ளம் அண்ட் அடாப்ட் நியூ சுச்சுவேஷன் சொன்னது யாரு? வெஸ்லர். ஓகேங்களா? இதே இது இன்டெலிஜென்ஸ் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஹேவிங் கிரியேட்டிவிட்டி அண்ட் பெர்சிஸ்டன்சி அண்ட் ஃபீட்பேக் இன் தியர் ஒர்க் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா நம்ம ஆல்பிரட் ஃபீனே. ஓகே, ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டெஃபனிஷன்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும், ஏதாவது ஒரு டெஃபனிஷன்லேருந்து ஒரு கொஷின் வரும். ஸோ அது இதுவாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே, ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். ஓகேவா? ஓகே, இதில் மொத்தம் ஒரு 9 கேரக்டர் இருக்கு. நம்ம என்ன அப்படின்னு பார்த்தலாம். ஓகேவா? ஸோ இது வந்து இந்த காரணம், கூற்று, அது அந்த மாதிரி கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அஸ் அ டீச்சர் we are going to handle the students, we must have the knowledge to identify the intelligent student, average student and below average student. ஓகே, ஸோ அப்படி ஐடென்டிஃபை பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அவங்களுக்கு ஏற்றாப்புல எஜுகேஷனல் மெத்தடாலஜி வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணி ஒரு நல்ல எஜுகேஷனல் என்விரான்மெண்ட் வந்து அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லேர்னிங் எபிலிட்டி. ஸோ இன்டெலிஜென்ஸ் அதிகமாக இருக்கிற ஒருத்தனுக்கு லேர்னிங் எபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். இன்டெலிஜென்ஸ் கம்மியாக இருக்கிற ஒருத்தனுக்கு வந்து லேர்னிங் எபிலிட்டி வந்து கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ லேர்னிங் எபிலிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்து வந்து அதாவது ப்ராப்ளம் சால்விங் அப்படின்ற ஒரு இது இருக்கும். ப்ராப்ளம் சால்விங். ஓகே, ஸோ பிரச்சனைகளை எளிதாகவும் விரைவாகவும் வந்து என்ன பண்ணுவான், அவன் சால்வ் பண்ணிடுவான். எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஃபாஸ்டாகவும் துல்லியமாகவும் கற்றுக்குவான்.
நுண்ணறிவு இல்லாமல் அடுத்தது எந்த ஒரு ப்ராப்ளமையும் ஒரு ரேஷனலிட்டிக்கலா எது நல்லது எது கெட்டது, இது பண்ணா எப்படி வரும், பின்னாடி எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து பார்த்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? அதே மாதிரி ஃபாஸ்ட், எல்லாத்துலேயுமே ஃபாஸ்ட்டாக பண்ணுவோம். வேகம் வந்து இருக்கும், எல்லாத்துலேயும் வேகமும் இருக்கும் நிதானமும் இருக்கும். ஓகேவா? ஃபாஸ்ட் அண்ட் ஸ்டெடியாகவும் பண்ணுவோம். ஓகே, அடுத்தது பிஹேவியர் அடாப்டபிலிட்டி. ஓகேவா? சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய நடத்தையை மாற்றிக்கொள்கிற ஒரு குணம் வந்து இந்த இன்டெலிஜென்ட் பர்சன் கிட்ட இருக்கும். ஓகேங்களா? இந்த மேக்ஸிமம் லேர்ன் சீக்கிரம் பண்ணிடுவாங்க, ஈஸியாக ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா சால்வ் பண்ணிடுவாங்க, அதெல்லாம் பண்ணிடுவாங்க. ஆனால் நடத்தைக்கு, அதாவது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய நடத்தையை மாற்றிக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய பண்புக்கூறு இன்டெலிஜென்ட் பர்சன்ஸ்ட இருக்க வேண்டியது. இது நிறைய பேர்கிட்ட இருக்காது. ஓகேவா? அடுத்தது வந்து சோஷியல் அவேர்னஸ். ஸோ இவங்க என்ன செஞ்சாலுமே அது இந்த சொசைட்டியில் எப்படி ரெஃப்ளெக்ட் ஆகும், இந்த சொசைட்டி எப்படி வந்து அக்செப்ட் பண்ணிக்கும், இந்த சொசைட்டிக்கு அதனால என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் அப்படின்றத அவங்க நினச்சி தான் வந்து எல்லாமே செய்வாங்க. ஓகேவா? அடுத்தது வந்து இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அவங்களுக்கு இருக்கும். என்னதான் வந்து காக்னிட்டிவ் சைடு வந்து இன்டெலிஜென்ஸ் இருந்தாலும், இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஈஸியாக எதையுமே இமோஷனலை வந்து வெளிக்காட்டிட மாட்டேன், ஈஸியாக எதுக்கும் அழுக மாட்டேன், ஈஸியாக எதுக்கும் ஃபீல் பண்ண மாட்டேன். ஓகே, இதான ப்ராப்ளம், லெட் இட் சால்வ் திஸ், வித்தவுட் ப்ராப்ளம் எப்படி ஒரு லைஃப் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் வந்து ரொம்ப ரேஷனலிஸ்டாக திங்க் பண்ணுவேன். ஓகேவா? அடுத்தது வந்து ரேஷனல் மைண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். ரேஷனல் மைண்ட் வந்து இப்படி இது இருக்கும். அடாப்டபிலிட்டி வந்து இருக்கும். அடாப்டபிலிட்டி ஆஃப் பர்சன், அடாப்டபிலிட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ், அடாப்டபிலிட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், எவ்ரிதிங், ரிலேஷன்ஸ் எல்லாத்தையுமே சீக்கிரமாக கிரகிச்சுக்கிட்டு எது தனக்கு வேணும் எது தனக்கு வேணாம் அப்படின்றத முடிவு பண்ணுற ஒரு சூழ்நிலை வந்து ஒரு 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 அறிவு வந்து இருக்கும். ஸோ ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பவர் அண்ட் அத்தாரிட்டி. ஸோ எல்லாருக்கும் ஒரு பவர் அண்ட் அத்தாரிட்டி கொடுக்குற ஒரு ஒரு எபிலிட்டி வந்து இயற்கையாகவே அவங்கக்கிட்ட இருக்கும். ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டின்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து நம்ம எப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்னும் நம்ம சொல்லலாம். ஸோ இது எல்லாமே என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், வாட் இஸ் இன்டெலிஜென்ஸ். இன்டெலிஜென்ஸோட டெஃபினிஷன் வெஸ்லர் என்ன சொன்னார், இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங், ப்ராப்ளம் சால்விங், அடாப்டிங் நியூ சிச்சுவேஷன் அப்படின்னு சொன்னார். ஃபீனே என்ன சொன்னார், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் வந்துட்டு க்ரியேட்டிவாக இருக்கணும், பர்சிஸ்டன்சியாக இருக்கணும், அதே மாதிரி ஃபீட்பேக் கொடுத்து நம்மளே கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்ட் ஃபீனே சொல்கிறாரு. ஸோ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், இந்த ஒரு 9 கேரக்டரிஸ்டிக் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ அடுத்தது ஃபுல்லாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து கோட்பாடுகள். ஓகேவா? ஸோ நுண்ணறிவு கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே தியோரிஸ். ஓகே, தியோரி அப்படின்னா கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் ஃபேக்டர் தியரி, ஒற்றை காரணி கோட்பாடு. இந்த ஒற்றை காரணி கோட்பாடை சொன்னது யார் அப்படின்னா ஸ்பியர்மேன். ஓகேவா? ஸோ இவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா ஏதாவது ஒரே ஒரு ஃபேக்டர் இருக்கும், ஜென்ரல் ஃபேக்டர், ஜி ஃபேக்டர் அப்படின்ற ஒரே ஒரு ஃபேக்டர் தான் இருக்கும். இந்த ஒரு ஃபேக்டர் இருந்ததுன்னா, அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க இன்டெலிஜென்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா அந்த இன்டெலிஜென்ஸை வச்சே அவங்க வந்து அவங்க வாழ்க்கையில் இருக்க எல்லாத்தையுமே அந்த இன்டெலிஜென்ஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஜெயிச்சிருவாங்க, ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரே ஒரு ஜென்ரல் ஃபேக்டர் மட்டும்தான் இருக்கும். ஜென்ரலாக இன்டெலிஜென்ஸ், ஒரு காக்னிட்டிவ் ஒரு திறமை வந்து இருக்கும், அதுதான் வந்து இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் வாஸ் ப்ரப்போஸ்ட் பை சார்ல்ஸ் ஸ்பியர்மன். ஸோ ஒற்றை காரணி கோட்பாடு, இரட்டை காரணி கோட்பாடு ரெண்டுமே வந்து யார் தான் சொல்லியிருப்பாங்க, சார்ல்ஸ் ஸ்பியர்மன். இப்போ நீங்கள் இதில் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த ஒற்றை காரணி கோட்பாடு எதோட சம்மந்தப்பட்டது, இன்டெலிஜென்ஸோட சம்மந்தப்பட்டது, நுண்ணறிவோட சம்மந்தப்பட்டது. இது ப்ரப்போஸ் பண்ண ஃபிலாசபர் யாரு, சார்ல்ஸ் ஸ்பியர்மன். ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் வாட் இஸ் ஒற்றை காரணி கோட்பாடு அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
ஓகே. ஸோ சார்ல்ஸ் ஸ்பியர்மேன் முன்மொழிந்த இந்த கோட்பாடு பொதுக்காரினா ஜி ஃபேக்டர், ஜென்ரல் அப்படின்றது ஜி ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, நுண்ணறிவை குறிப்பிடுகிறது. இட் மீன்ஸ் ஆல் மென்டல் டாஸ்க்ஸ் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை சிங்கிள் காமன் எபிலிட்டி. ஏதோ ஒரு நல்ல ஒரு திறமையினால, ஒரே ஒரு திறமையினால எல்லா மென்டல் டாஸ்க்குமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அனைத்து உளவியல் செயல்களும் ஒரு பொதுவான திறனால் பாதிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நுண்ணறிவின் கோட்பாடு இல்லை. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், ஒரு பர்சன், ஓகேவா, ஒரு பர்சன் இருக்காரு, அவர் அகாடமிக்கல் சைடு செம்மையா படிக்கிறார், ஓகே, சூப்பரா படிக்கிறாரு, சூப்பரா எக்ஸல் ஆயிடுறாரு, நல்ல பிளேஸ்க்கு, நல்ல ஒரு வேலைக்கு போயிடுறாரு, கை நிறைய சம்பாதிக்கிறார். ஆனா அவரு சக்சஸ்ஃபுல்லா பிசினஸ்ல, அதாவது பிசினஸ் அண்ட் வேலையில இருக்கிற மாதிரி ஃபேமிலி சைடும் பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா இருப்பாரானா 100ல 50 பேராவது ஒன்லி தே வில் எக்ஸல் இன் பிசினஸ் சைட், ஃபேமிலி சைடை போட்ட விட்டுருவாங்க. ஓகே, ஸோ ஏதோ ஒரே ஒரு விஷயத்துல மட்டும்தான் அவங்களால எக்ஸல் ஆக முடியுது, அந்த ஒரு ஸ்பெஷல் காமன் எபிலிட்டியை வச்சு. மற்ற எல்லாத்துலேயுமே அவங்க டவுனாக தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 5 சப்ஜெக்ட் இருக்கு, ஓகே, 5 சப்ஜெக்ட்லையும் ரொம்ப தெளிவாக இருக்கிற பையன் இருக்கான். இன்னொரு பையன் மேக்ஸ்ல மட்டும் நல்லா படிப்பான், மீதி எந்த சப்ஜெக்டும் வராது. தமிழ் மட்டும் நல்லா படிப்பான், மீது எந்த சப்ஜெக்டும் வராது. சோஷியல் மட்டும் நல்லா படிப்பான், மீது எந்த சப்ஜெக்டும் வராது. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு ஜென்ரல் ஃபேக்டர். அப்ப தமிழ் மட்டும் நல்லா படிக்கிறான்னா அதனால முடியுது, அப்ப எல்லாத்தையுமே தானே படிக்கணும். ஏன் இங்கிலீஷ் மேத் எல்லாம் படிக்கணும்? இங்கிலீஷை விட்டுருங்க, தட் இஸ் ஃபாரின் லாங்குவேஜ், விட்டுருங்கப்பா. மீதி எல்லாத்தையும் 4 சப்ஜெக்டே நல்லா தானே படிக்கணும். ஒரு சப்ஜெக்ட் படிக்க முடியுதுன்னா மீது 4 சப்ஜெக்ட் படிக்க முடியணும்ல. ஸோ அது முடியல. ஏன் அப்படின்னா என்னன்னா, அதுக்கு சிறப்பு கோட்பாடுகள், சிறப்பு காரணிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு ஃபெயிலியர் கோட்பாடு. ஸோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, சக்சஸ்ஃபுல் கோட்பாடான, எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கோட்பாடான 2 ஃபேக்டர் தியரி வந்து கொண்டு வராங்க. ஓகேவா, 2 ஃபேக்டர் தியரி. ஸோ இந்த 2 ஃபேக்டர் தியரியுமே யார் தான் ப்ரப்போஸ் பண்ணா அப்படின்னா, சார்ல்ஸ் ஸ்பியர்மேன் தான் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1904ல வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாரு. ஓகேவா, ஸோ வந்து இதை வந்து 2 ஃபேக்டர் தியரி, இரட்டை காரணி கோட்பாடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஜி ஃபேக்டர் ஆல்ரெடி இருக்கா, ஜென்ரல் ஸ்கில் இருக்கா, இதுல எஸ் ஃபேக்டரும் ஆட் ஆகும். இது ஒரு காரணி, இது ஒரு காரணி, ஜென்ரல், இது வந்து ஸ்பெஷல். இந்த 2 காரணிகளும், இந்த 2 ஃபேக்டருமே என்ன பண்ணுது அப்படின்னா, இன்டெலிஜென்ஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுவும் ஸ்பியர்மேனால் பரிந்துரைக்கப்பட்டது. ஆல்சோ ஸ்பியர்மேன் இன்க்ளூட்ஸ் ஜி ஃபேக்டர், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், பொது காரணி, எஸ் ஃபேக்டர், ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸ், பர்டிகுலர் டாஸ்க். இது ரெண்டுமே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இன்டெலிஜென்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒவ்வொரு செயலிலும் பொதுத்திறனும் குறிப்பிட்ட திறனும் பங்கு வகிக்கின்றன. இப்போ நம்ம வந்து ஜென்ரலா நான் உங்களுக்கு வந்து புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்களேன். ஒண்ணுமே கிடையாது. இப்போ வந்து படிப்பு அப்படின்ற ஒரு இன்டெலிஜென்ஸ் எடுத்துக்கோங்க, ஓகேவா. ஸோ படிப்பு அப்படின்றது ஒரு இன்டெலிஜென்ஸ், ஓகே. இது ஜென்ரல் ஃபேக்டர், ஓகேவா. இதுல இருந்து என்ன தனிப்பட்ட ஃபேக்டர்ஸ் போகுது, இதெல்லாமே எஸ் ஃபேக்டர்ஸ், ஓகே. இது எல்லாமே இது என்னது, எஸ் ஃபேக்டர்ஸ். S1, S2, S3, S4, S5, S6, S7, S8ன்னு வச்சுக்கோங்களேன், படிப்பு, ஓகேவா. ஸோ இந்த படிப்புல ஒரு பையன் தமிழ் நல்லா படிக்கலாம், ஒரு பையன் இங்கிலீஷ் மட்டும் நல்லா படிக்கலாம், ஒரு பையன் மேக்ஸ் மட்டும் படிக்கலாம் நல்லா, ஒரு பையன் சயின்ஸ் மட்டும் படிக்கலாம், இன்னொரு பையன் சோஷியல் சயின்ஸ் மட்டும் படிக்கலாம், இன்னொரு பையன் ஃபிலாசபி படிக்கலாம், இன்னொரு பையன் சைக்காலஜி படிக்கலாம், இன்னொரு பையன் லாஜிக் படிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாத்தையும் ஒரு ஆளால படிக்க முடியும் அப்படின்னா, முடியுமா அப்படின்னா, 100 பேர் நம்ம ஆய்வுக்கு எடுத்தோம்னா ஒரு 5 பேரால முடியும். எல்லாத்தையும் நல்லா படிக்க, ஈக்குவலா நல்லா படிக்கணும்னா ஒரு 5 பேர் தான் ஈக்குவலா நல்லா படிக்க முடியும். மீதி எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல் நல்லா படிப்பாங்க, இங்கிலீஷ் மட்டும் படிக்க மாட்டாங்க. சைக்காலஜி, ஃபிசியாலஜி, லாஜிக் படிப்பாங்க, மற்ற சப்ஜெக்டை விட்டுருவாங்க, ஓகேவா. ஸோ ஜென்ரல் ஃபேக்டர், எல்லா விஷயத்துக்குமே ஜென்ரல் ஃபேக்டர்னு ஒன்று இருக்கு, ஸ்பெஷல் ஃபேக்டர்னு ஒன்று இருக்கு, ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம ஆக்டிங் அப்படின்னு ஒரு ஜென்ரல் ஃபேக்டர் வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆக்டிங், ஓகேவா, ஆக்டிங் நீங்கள் வச்சுக்கலாம், ஓகேவா. ஸோ இது வந்து ஜி ஃபேக்டர். இதில் என்னென்ன எஸ் ஃபேக்டர் இருக்கு, எப்படிலாம் நடிக்கலாம், ஒன்று ஹீரோவாக நடிக்கலாம், இல்லை வில்லனாக நடிக்கலாம், இல்லை கேரக்டராக வந்து நடிக்கலாம், ஓகேவா. இல்லை அப்படின்னா கமேடியனாக வந்து நடிக்கலாம், ஓகேவா. இல்லைனா இம்பார்ட்டன்ட் கேரக்டரா வந்து நடிக்கலாம், இல்லைனா லெஸ் இம்பார்ட்டன்ட் கேரக்டரா வந்து நடிக்கலாம்.
இல்லைன்னா வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு போகிற கிராசிங் சீனுக்கு வரலாம், இல்லை எண்டில் மட்டும் வரலாம். ஒரு 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 என்னவா வேணால் நடிக்கலாம் இல்லையா? ஸோ இது எல்லாத்துலேயுமே எக்ஸல் பண்ணுறாங்க அப்படின்னா ஜியும் இருக்குது, எஸ் ஃபேக்டரும் இருக்குது. இல்லை ஏதாவது ஒன்றில் தான் ஹீரோவாக மட்டும்தான் அவங்களால நடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சந்தானம், சூரி இவங்கெல்லாம் வந்து ஹீரோவாகவும் ஆக்ட் பண்ணாங்க. ஆனால் கமெடியனாக தான் அவங்க ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. பட் அது இப்போ ஜி ஃபேக்டர் அவங்களுடைய ஆக்டிங், கமெடியன் அப்படின்றது ஸ்பெஷல் ஃபேக்டர். அவங்க இப்போ என்ன பண்ணிகிட்டே போகிறாங்க, அவங்களோட ஸ்பெஷல் ஃபேக்டரை ஆட் பண்ணிகிட்டே போகிறாங்க. ஸோ எல்லா விஷயத்துலையுமே ஜி ஃபேக்டரும் இருக்குது, எஸ் ஃபேக்டரும் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த 2 factor theory. இதுவுமே it was proposed by Charles Spearman which is in the year 1904. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பாருங்க, ட்ரைஆர்கிக் தியரி, முக்கோண கோட்பாடு. ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, முக்கோணம். ஸோ முக்கோண கோட்பாடு it was proposed by Robert Sternberg. ஓகே, Robert Sternberg. It includes 3 types of intelligence. அவர் என்ன சொல்றாரு, அதெல்லாம் இல்லப்பா, இன்டெலிஜென்ஸ்னு எடுத்தோம்னா there is 3 types of intelligence. One is பகுப்பாய்வு நுண்ணறிவு, அனாலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ், கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ், படைப்பாற்றல் திறன், பிராக்டிக்கல் இன்டெலிஜென்ஸ், நடைமுறை திறன். இந்த 3 தான் என்ன பண்ணுது அப்படின்னா இன்டெலிஜென்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுது. இந்த 3மே இன்டெலிஜென்ட் பர்சன் அப்படின்னா இந்த 3 விஷயமும் இருக்கணும் அப்படின்னு சொல்றது யாரு, ராபர்ட் ஸ்டர்ன்பர்க். ஓகேவா? சரி, ஓகே. இந்த அனாலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இது வந்து பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் சொன்னேன் இல்லையா, ஒரு 9 கேரக்டர், அதில் ஒவ்வொரு கேரக்டருமே சொல்லுவாங்க. ஓகே, ஸோ பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அந்த இன்டெலிஜென்ஸ் எது அப்படின்னா அனாலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ். இந்த மாதிரி கூட கொஸ்டின் கேட்கலாம். புதிய யோசனைகளை உருவாக்கும் இன்டெலிஜென்ஸ் எது, கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ். வாழ்க்கை சூழ்நிலையை தழுவும், தட் இஸ் அடாப்டிங் ரியல் லைஃப் சிச்சுவேஷனை பண்ற இன்டெலிஜென்ஸ் எது, பிராக்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கலாம். தட் இஸ் ட்ரைஆர்கிக் தியரி which was proposed by ராபர்ட் ஸ்டர்ன்பர்க். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஃபேக்டர் தியரி. எப்படி நம்ம ரெட்டை காட் பண்ணிட்டு மொதல் 1பா, 2வது 3வது ட்ரையார்கிக்னா 3 இருக்கு. ஓகேவா? அனாலிட்டிக்கல், கிரியேட்டிவ் அண்ட் ப்ராக்டிக்கல், இந்த 3மே இருக்கு. இப்போ வந்து என்ன சொல்றாங்க, குரூப் ஃபேக்டர் தியரி 1 2 3, அடுத்து குரூப். ஓகேவா? ஓகே, ஸோ அதில் யார் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தர்ஸ்டன் வந்து சொல்றாரு. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பியர்மேன், 2மே ஸ்பியர்மேன் சொல்றாங்க. 2வது வந்து யார் சொல்றா, எஸ், ராபர்ட் ஸ்டர்ன்பர்க். 3வது வந்து தர்ஸ்டன். ஓகேவா? ஓகே, ஸோ இவர் தர்ஸ்டன் என்ன சொல்றாரு அப்படின்னா மல்டிபிள் குரூப் ஃபேக்டர்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் சிங்கிள் ஜி ஃபேக்டர். ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இதில் என்ன பார்த்தோம், ஒரு ஜி ஃபேக்டர் இருக்கும், அதை தொடர்ந்து நிறைய எஸ் ஃபேக்டர் வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னோமா. ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு பையன் படிப்பு மட்டும்தான் படிக்க முடியுமா, ஏன் அவன் நல்ல ஆக்டிவும் பண்ண முடியாதா, ஏன் அவன் வந்து நல்ல ஒரு டிராயிங்கும் பண்ண முடியாதா, ஏன் அவன் வந்து ஒரு நல்ல ரைட்டராகவும் இருக்க முடியாதா, இது ஒரு ஜி ஃபேக்டர், இது ஒரு ஜி ஃபேக்டர், இது ஒரு ஜி ஃபேக்டர், இது ஒரு ஜி ஃபேக்டர். குரூப் ஆஃப் ஜி ஃபேக்டர்ஸ் வந்து இன்டெலிஜென்ஸ்ல இருக்கு. நல்லா படிச்சுக்கிட்டு, நல்லா ஆக்டிங் பண்ணிட்டு, நல்லா டிராயிங் பண்ணிட்டு, நல்ல ஒரு ரைட்டராகவும் இருக்க முடியும். ஸோ படிப்புல என்னென்ன வரும், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ்ன்னு எஸ் ஃபேக்டர்ஸ் வரும். ஆக்டிங்ல என்ன வரும், ஹீரோ, வில்லனு, கமெடியனு, கேரக்டர் ரோலு, இம்பார்ட்டன்ட் கேரக்டர், அன்இம்பார்ட்டன்ட் கேரக்டர், அந்த மாதிரி வரும். டிராயிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்டிங்கு, பேஸ்டல் டிராயிங்கு, பென்சில் டிராயிங்கு, ஸ்கெட்சு, அந்த குச்சி குச்சியாக போட்டு வரைவாங்களே, ஸோ அதில் நிறைய எஸ் ஃபேக்டர்ஸ் இருக்கும். ரைட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயட்ரி ரைட்டிங், நாவல் ரைட்டிங், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டிங், ப்ரோஸ் ரைட்டிங், அண்ட் ஸோ வாட் ஆர் ஆல் த அதர் லிட்டரரி டேர்ம்ஸ் ஜானர்ஸ் வந்து இருக்கும், அது எல்லாமே ரைட்டர். ஸோ ஒருத்தவங்களுக்கு நிறைய அந்த ஜி ஃபேக்டர்ஸ் இருந்தது அப்படின்னா அது வந்து குரூப் ஃபேக்டர் தியரி விச் வாஸ் ப்ரொபோஸ்டு பை தர்ஸ்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. தர்ஸ்டன் முன்பளின் இந்த கோட்பாடு ஒரு குழு, அதாவது வந்து ஜி வந்து ஒரு குழுவா இல்லாம பல குழுவா இருந்தது. குழுன்னா என்ன சொல்றாங்க, அதுக்குள்ள இருக்க எஸ் எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு குழு. ஸோ இந்த மாதிரி ஜி ஃபேக்டர் வந்து ஒரு குழுவா இல்லாம நிறைய ஜி ஃபேக்டர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் சொற்திறன், எண் திறன், நினைவாற்றல் மற்றும் இடவியல் திறன்கள் அடங்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஃபேக்டர் தியரி தர்ஸ்டன், மல்டி ஃபேக்டர் தியரி வந்து தாண்டைக். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து அதில் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ ஒற்றை காரணி கோட்பாடு, இரட்டை காரணி கோட்பாடு ஸ்பியர்மேன், ராபர்ட் ஸ்டர்ன் வந்து அந்த ட்ரைஆர்கிக் கோட்பாடு,
மூணாவது வந்து குரூப் ஃபேக்டர் தியோரி வந்து யாரு? தர்ஸ்டன். நம்ம மல்டி ஃபேக்டர் தியோரி வந்து தாண்டைக். ஓகேவா? ஸோ அதில் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்டெலிஜென்ஸ் இஸ் மேட் ஆஃப் மெனி இண்டிபெண்ட் எபிலிட்டிஸ். ஸோ அதை ஜி ஃபேக்டர் எஸ் ஃபேக்டர்னு போடாதீங்க. நிறைய எபிலிட்டிஸ், நிறைய இண்டிபெண்ட் எபிலிட்டிஸ் இருக்கிறதே என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டெலிஜென்ஸ். அதை நம்ம வந்து ஒரு குரூப்பாக சேர்க்க வேணாம். படிக்கிறதுன்னு ஒரு எபிலிட்டி, அதில் தமிழ் படிக்கிறதுன்றது ஒரு எபிலிட்டி, இங்கிலீஷ் படிக்கிறதுன்றது ஒரு எபிலிட்டி, ஆக்டிங்ன்றது ஒரு எபிலிட்டி, வில்லன் ஆக்ட் பண்றதுன்னு ஒரு எபிலிட்டி, ஹீரோ ஆக்ட் பண்றதுன்னு ஒரு எபிலிட்டி. ஸோ அதை வந்து நம்ம எபிலிட்டிக்குள்ள ஒரு குரூப் ஆக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மல்டி ஃபேக்டர் தியரியை சொல்றது யாரு அப்படின்னா தாண்டைக். ஸோ அதுல ஜி ஃபேக்டர் எஸ் ஃபேக்டர்லாம் கிடையாது. எல்லா மல்டிபிள் ஸ்கில்ஸ் வந்து மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் வந்து இட் இன்ஃப்ளூயன்ஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எட்வர்ட் தாண்டைக் முன்மொழிந்தார், நுண்ணறிவு என்பது பல தனித்திறன்களின் தொகுப்பாகும். இதில் சாராம்ச, இயந்திர மற்றும் சமூக திறன் அடங்கும். இட் இன்க்ளூட்ஸ் அப்ஸ்ட்ராக்ட், மெக்கானிக்கல் அண்ட் சோஷியல் இன்டெலிஜென்ஸ். இதனுடைய சப் பிரிவுகளையும் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா மல்டி ஃபேக்டர் தியோரி அப்படின்னு சொல்றாங்க. ஹூ இஸ் ப்ரப்போஸ் தட்? தாண்டைக். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கில்ஃபோர்டுடைய ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டெலெக்ட் மாடல். ஸோ இதுல இருந்து கொஷின், அதாவது இன்டெலிஜென்ஸ்னா என்ன உங்களுக்கு கொஷின் வரணுமோ அதை மட்டும் தான் நான் இப்போ எடுத்துட்டு இருக்கேன். டெஃபினிஷன்லேருந்து வரலாம், கேரக்டரிஸ்டிக்ஸ்லேருந்து வரலாம், இப்போ அதில் இருக்க தியோரிஸ்லேருந்து வரலாம். ஸோ தியோரியிலையுமே ரொம்ப முக்கியமான தியோரி எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கில்ஃபோர்டுடைய தியோரி தான். ஜேபி கில்ஃபோர்ட் ப்ரப்போஸ் 3 டைமென்ஷனல் மாடல். இதே மாதிரி 3 சொன்னது யாரு? ட்ரையார்கிக் ராபர்ட் ஸ்டர்ன். ஓகே, ஸோ அவருமே 3 இதுதான் சொல்லியிருப்பாரு. என்னென்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அனாலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ், கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ். ஸோ இதில் மொத்தம் எத்தனை இன்டெலெக்சுவல் எபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 இன்டெலெக்சுவல் எபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? அது எப்படி 150 வந்ததுன்னு நான் சொல்கிறேன். பட் இது வந்து ஓல்டு வெர்ஷன். 180+ இன்டெலெக்சுவல் எபிலிட்டி இருக்குது. இப்போ இருக்கிறது படி திருத்தியிருக்காங்க, எடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ 150+ இருந்தாலும் போயிருங்க, 180+ இருந்தாலும் போயிருங்க. ரெண்டும் இருந்துச்சுன்னா 180+ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் கண்டென்ட் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கண்டென்ட் ஓபி சிஓபி, அடுத்து ஆப்பரேஷன் பி ப்ராடக்ட். ஓகேவா? இந்த 3 தான். ஸோ இதனுடைய விளைவுகள் என்னன்னு சொல்லியிருக்கோம், 150+ அல்லது 180+ அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த கண்டென்ட்ல என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து கண்டென்ட், ரெண்டாவது வந்து சிஓ ஆப்பரேஷன், மூணாவது வந்து ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ நான் முன்னாடியே சொன்னேன் இது 150+ அப்படின்னு சொன்னேன். ஆனால் அதுக்கு முன்னாடி 120+ இருந்திருக்கு. தட் இஸ் 4 × 5 × 6 இருந்திருக்கு, 120 இருந்திருக்கு. அடுத்து 150 வரும்போது 4 × 5 × 6 இருந்திருக்கு. 4 × 5 × 6 தான் ஃபர்ஸ்ட் இருந்திருக்கு. அடுத்தது வந்து 5 × 6 × 6 இருந்திருக்கு. இப்போ 180+ல பார்க்கும்போது 6 × 6 × 6. ஓகேவா? ஸோ இதுதான் இருக்குது. ஸோ அந்த 6 × 6 × 6ன்றது கண்டென்ட் 3, ஆப்ரேஷன் 3, ப்ராடக்ட் கண்டென்ட் 6, ஆப்ரேஷன் 6, ப்ராடக்ட் 6. ஓகேங்களா? ஸோ அது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாம், அது கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ சிஓபி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து 120+ இருந்திருக்கு, இப்போ அது நம்மளுக்கு தேவையில்ல. 150+ இருந்திருக்கு, இப்போ 180+ இருக்குது. இது அல்லது இதுதான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 5 × 6 இப்படி இருக்கும், இல்லைனா 6 × 6 × 6 அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த எந்த இயர் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1966 வந்து கில்போர்டுடைய ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டெலெக்ட், அதாவது நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கார்ட்னருடைய தியோரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ், கார்ட்னரின் பல வகை நுண்ணறிவு கோட்பாடு. ஓகேவா? ஸோ ஹோவார்ட் கார்ட்னர் இவர் வந்து 8 டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், எப்படி வந்து ஒரு காரணி கோட்பாடுல ஜீன் மட்டும் இருக்குது, அடுத்து ஜிஎஸ்ன்னு வருது, ட்ரையார்கிக்ல வந்து அனாலிட்டிக்கல், கிரியேட்டிவ் அண்ட் ப்ராக்டிக்கல் அப்படின்னு வருது, மல்டி ஃபேக்டர்ஸில் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, குரூப் ஃபேக்டர்ஸ்லையுமே அப்படி தான் சொல்கிறாங்க. லாஸ்ட் வந்து நம்ம கில்ஃபோர்டுனுடைய அந்த இதில் கண்டென்ட்டு, ஆப்ரேஷன், ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுலையும் ஒன்று சொல்கிறாங்க இல்லையா. இவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா நுண்ணறிவு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா 8 பிரிவாக வந்து பிரிச்சிருக்காரு. ஓகேவா?
ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லிங்குவிஸ்டிக் அண்ட் லாங்குவேஜ் ஸ்கில். ஓகே, ஒரு மனுஷனாக பிறந்தா இந்த 8 லாங்குவேஜ், இந்த 8 இன்டெலிஜென்ஸில் ஏதாவது ஒன்று தான் இருக்க முடியும், ஒன்றோ அல்லது நிறையவோ இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று லாங்குவேஜ், ஒரு லாங்குவேஜை சீக்கிரமாக கற்றுக்குவாங்க. லாஜிக்கல் அண்ட் மேத்தமேட்டிக்கல், ரீசனிங் அண்ட் நம்பர்ஸ், ஸோ ரிகார்டிங் ஆல் மேத். ஓகே, தர்க்கம் மற்றும் கணிதம். மியூசிக்கல்னா ஆர்ட் வந்துடும். பாடிலி கைனஸ்டிக், பாடிலி மூவ்மெண்ட், ரொம்ப துருதுருன்னு இருப்பாங்க, ஸ்போர்ட்ஸ், அதெல்லாம் வந்து இங்கே வரும். ஸ்பேஷியல் அண்ட் விஷுவலைசேஷன் அண்ட் இமேஜிங். ஓகே, ஸோ இதில் வந்து என்னென்னலாம் வரும் அப்படின்னா ட்ராயிங், பெயிண்டிங், ஸ்கல்ப்சர்ஸ், அவங்கெல்லாம் வந்து இதில் வருவாங்க. ஓகேவா. இன்டர்பர்சனல்னா எனக்கு என்ன பிடிக்கும், நான் இதில் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன், எனக்கு என்ன பண்ணால் கோவம் வரும், எனக்கு என்ன பண்ணால் கோவம் வராது. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நிறைய பேர் இந்த இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ் கிடையவே கிடையாது. இன்ட்ரா கூட இருக்குது, இன்டர்பர்சனல் வந்து யாருமே தனக்குன்னு யாருமே வாழாததுனால அது வந்து எல்லாமே சொசைட்டி, அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு வளர்றதுனால இந்த இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ் வந்து நிறைய வந்து லேக் ஆகுது. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம குழந்தைங்களை வளர்க்கணும். அடுத்து இன்ட்ராபர்சனல் அப்படின்னா, இன்டர்பர்சனல் தனக்கு தானே, இன்ட்ராபர்சனல்னா வந்து சமூகம். ஓகேவா, நானும் இன்னொருத்தவங்களும், நான் அப்படி பண்ணால் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கணும். ஓகேவா, அந்த மாதிரி. ஓகே, அடுத்து வந்து நேச்சுரலிஸ்டிக், ரெகக்னைசிங் நேச்சர் அண்ட் பேட்டர்ன்ஸ், இயற்கையை புரிந்து வகைப்படுத்துதல் அப்படின்ற இந்த 8 வகையான இன்டெலிஜென்ஸை வந்து கார்ட்னர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பல்வகை நுண்ணறிவு கோட்பாடு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இன்டெலிஜென்ஸோட தியரி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, what is intelligence, the definition of intelligence, characteristic of intelligence and theories of intelligence. தியரிஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு காரணி கோட்பாடு ஜி ஃபேக்டர் மட்டும் இருக்கும், இரு காரணி கோட்பாடு ஜி ஃபேக்டர் எஸ் ஃபேக்டர் ரெண்டுமே இருக்கும். மூணாவது வந்து ட்ரையார்கிக் கோட்பாடு அனாலிட்டிக்கல், கிரியேட்டிவ் அண்ட் ப்ராக்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மல்டிபிள் தியரி நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குரூப் வந்து பார்க்கும்பொழுது நம்ம ஜி ஃபேக்டரையும் எஸ் ஃபேக்டரையும் என்ன பண்ணலாம், நிறைய ஜி ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கும், ஒரு ஜி ஃபேக்டர் மட்டும் இருக்காது, நிறைய ஜி ஃபேக்டர் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மல்டிபிள்னா ஜி ஃபேக்டர் எஸ் ஃபேக்டர்லாம் கிடையாது, சின்ன சின்ன விஷயம் கூட இட் இஸ் அ ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து கில்ஃபர்டினுடைய நுண்ணறிவு கோட்பாடு, கட்டமைப்பு கோட்பாடு அப்படின்றது வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. தட் இஸ் சிஓபி. ஓகே, கண்டென்ட், ஆப்ரேஷன் அண்ட் ப்ராடக்ட். ஓகே, ஸோ அதில் வந்து 5x5x6, மொதல் வந்து 4x5x6 இருக்குது, அடுத்து 5x5x6 இருக்குது, இப்போ 6x6x6 வந்துருச்சு. ஸோ 150+ இல்லை 180+ வர்றது தான் கரெக்டான ஆன்சர். ஃபைனலாக வந்து நம்ம கார்ட்னருடைய பல்வகை நுண்ணறிவு கோட்பாடு, இதில் 8 வகை கொடுத்துருக்காரு. 1 மொழியியல் லிங்குவிஸ்டிக், 2வது லாஜிக்கல் தர்க்க ரீதியான கணித நுண்ணறிவு, 3வது வந்து ஸ்பேஷியல் இடரீதியான நுண்ணறிவு, 2வது பாடிலி கைனஸ்டிக் உடல் இயக்கம் தொடர்பான நுண்ணறிவு, மியூசிக்கல் இசை தொடர்பானது, இன்டர்பர்சனல் அப்படின்னா நமக்கு இருக்கிறது, இன்ட்ராபர்சனல், நான் தப்பாக சொல்லிட்டேன், இன்ட்ராபர்சனல்னா நமக்குள்ள இருக்கிறது, இன்டர்பர்சனல் அப்படின்னா சொசைட்டிக்குள்ள இருக்கிறது. நான் அது ரெண்டையும் மாற்றி சொல்லிட்டேன், யூ ஜஸ்ட் கோ த்ரூ இட். ஃபைனலாக வந்து நேச்சுரலிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக இந்த 8 நுண்ணறிவு கோட்பாடை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் கிளாஸ். இன் நெக்ஸ்ட் கிளாஸ் வி ஆர் கோயிங் டு சி த இமோஷனல் இன்டெலிஜென்ஸு, இது எல்லாமே அடுத்து ஒரு 5-6 டாபிக்ஸ், குட்டி டாபிக்ஸ் இருக்குது, அதை நம்ம முடிச்சுட்டு பர்சனாலிட்டி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.